Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனலோட வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பிசி வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரே ஒரு ஷாப் பற்றி இப்போ வந்து பெண்டிங்கை வச்சிருக்கேன். ஸோ அந்த ஷாப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிட் பண்ண போகிறோம். நேம் பார்த்தீங்கன்னா பைனரி கம்ப்யூட்டர். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நம்மளோட பட்ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன மாதிரி பிசி எல்லாமே பில்ட் பண்ண முடியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ நாம் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான். ஸோ இப்போவே பிசி பில்ட் பண்ணுற ஐடியாவும் இருக்குது. பட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ரேட்டில் இருந்தால் இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசியும் பில்ட் பண்ணிடலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 1 by 1 வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ காந்திபுரமில் 100 feet ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து இருக்கோம். பைனரி கம்ப்யூட்டர் போய் விசிட் பண்ணிட்டு அவங்களோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸோ ஓகேவா இருந்தால் மட்டும் அங்கே வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 100 feet ரோடுக்குமே பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை. ஸோ இப்போ தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து vlog எதுவுமே பண்ணதில்லை சேனலில். ஸோ இந்த பிசி பில் தான் பார்த்தீங்கன்னா vlog பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் ரேட்ஸ் எல்லாமே ஓகே இருந்தால் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பைனரி கம்ப்யூட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஷாப்புக்கு நம்ம விசிட் பண்ணலாம். பைனரி கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஷாப் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு நம்மளோட பிசி ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பில் பண்ணக்கூடிய பிசி ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைனரி கம்ப்யூட்டர்ஸ் போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கேம் ரெண்டு மாடல் ஏசி பில் பண்ணு. சரிங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 95 96 ஃபுல்லாகவே வீடியோ எடிட்டிங் தான். அப்போ தான் லைட்டாக கேம்ஸ் உங்களோட மெயின் வந்து வீடியோ எடிட்டிங்கா இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேம்ஸ்? மெயின் வந்து வீடியோ எடிட்டிங். சரிங்க. செகண்டரியாக தான் கேம்ஸ். செகண்டரியாக தான் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் தான் பேசிக். இப்போ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ப்ரீமியர் ப்ரோ, ஒண்டர் ஷேர் இந்த மாதிரி அப்ளிகேஷன். இந்த மாதிரி அப்ளிகேஷன் அதாவது மொத்தம் 2 பிசி பில் பண்ணுறதுக்கு மாதிரி. ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு பட்ஜெட்டை பற்றி ஒரு எதுவுமே கிடையாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிசி மட்டும் பில்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து காம்பனன்ஸாக டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போது அவுட்புட்டே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபோட்டோஷாப் எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைசனில் இல்லாட்டி ஏஎம்டி எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். i3 யூஸ் பண்ணலாம், Ryzen 3 யூஸ் பண்ணலாம், i5 யூஸ் பண்ணலாம், Ryzen 5 யூஸ் பண்ணலாம், ஈவன் i7 Ryzen 7 எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து அவுட்புட் வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம மேலே போக அதுக்கான அவுட்புட் நமக்கு வரும். இதுதான் ஆக்சுவலான கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கப்போ 2 விதமாக போகும். எனக்கு வந்து அவுட்புட் வந்து எனக்கு இவ்வளோ இயர்லியராக வேணும், எனக்கு இந்த டைம்குள்ளே வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி காம்பனன்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லையா நான் வந்து மினிமமாக தான் நான் யூஸ் பண்ணுறேன், நான் போக அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணணும்னு சொல்லணும். அப்படி இல்லையா நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஒரு காமன் லிஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இது எதுவுமே என் கையில் கிடையாது, இது எல்லாமே உங்கள் கையில் தான். இல்லை எனக்கு வந்து இப்போ பிசி பற்றி ஐடியா இல்லை. நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியானால பிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன இது இப்போ கமர்ஷியலாக பண்ணுறீங்களா இல்லை பர்சனல் யூஸ்க்காக தான்? நார்மல் வீடியோ எடிட்டிங் தான் இப்போதைக்கு. அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்கிரேட் பண்ணுற மாதிரி. அது இப்போதைக்கு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் அதான் நான் சொல்கிறேன் பாரு, இப்போ எடிட்டிங் பண்ணுறது நீங்கள் மினிமமாக இருக்க ஒரு 30,000 35,000 இருக்க சிஸ்டம்லேயே நம்ம எடிட் பண்ணலாம். பட் அவுட்புட் அதுக்கான டைம் தான் வரும். அதுக்காக எந்த டைமில் வரும்னு கேட்காதீங்க. அது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதை நீங்கள் எப்படி நீங்கள் எடிட் பண்ணுறீங்க? ஃபோட்டோஷாப்பில் இப்போ வந்து 200 MB இதுவும் பண்ணலாம், 2 GB இதுலையும் எடிட் பண்ணலாம். பட் டிபெண்ட்ஸ் ஆன டைம் அவுட்புட் வந்து என்ன பொறுத்து கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுலேயும் பண்ணலாம். 2 லட்ச ரூபாய்க்கு சிஸ்டம் வாங்கினாலும் பண்ணலாம், 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் ஆல்ரெடி காம்பனன்ஸ் எனக்கு இந்த காம்பனன்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக வாங்க போகிறேன். சரி, அதனால சரி சில ஐடியாஸ் இருக்குது. ப்ராசர் பார்த்தீங்கன்னா Ryzen யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இன்டெல் பில்ட் வேண்டாம், AMD பில்ட் தான் வேணும். அந்த மாதிரி ஐடியா எனக்கு இந்த மாதிரி ஐடியா. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நானா ஒன்று ப்ராடக்ட் கொடுத்து இதை நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை தான் நீங்கள் பண்ணணும்னு கேட்டால் அது வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நான் விற்கிற மாதிரி ஆயிடும். அது எனக்கு வேண்டாம். உங்களோட தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு AMD பில்ட் தான் வேணும். ஓகே, நான் டன், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில்
அவுட்புட் இந்த டைம்குள்ளே வேணும்னு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அது அதாவது ரொம்ப லேட்டும் வாங்கக்கூடாது, சீக்கிரமாக ஒரு அளவுக்கு வந்தால் போதும். சரி, இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 lakh தான். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஏஎம்டி வேணும்னு சொல்லிட்டீங்க. 1 lakhல பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஒன்று ப்ராசஸர், ரெண்டாவது கிராஃபிக் ஜிபியூங்க. இந்த 2 பேஸ் பண்ணி தான் என்டையர் பட்ஜெட் நம்ம 1 lakhக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் ரைசன் வேணும்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல நான் ரைசன் 5 சூஸ் பண்ணலாமா ரைசன் 7 சூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஜிபியூ வந்து எது வேணும்னு நீங்கள் எனக்கு சொல்லணும். ஸோ ஜிபியூ உங்களுக்கு எந்த ஜிபியூ வேணும்? ஜிபியூனா இந்த கிராஃபிக்ஸ் அது எப்படி நான் இந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் கேட்குறேன். ஆனால் கிராஃபிக் கார்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் 1050 Tiங்க, அடுத்தது 1650. அதுக்கு முன்னாடி இருக்குது GT 710 GT 730 சொல்லுவாங்க. இது 2GB கிராஃபிக்ஸ் இருக்கும், ஒன்று வந்து 4GB கிராஃபிக்ஸ் இருக்கும். அந்த ரெண்டும் வந்து பேர் தான் கிராஃபிக் கார்டே தவிர அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போது நீங்கள் என்ன வேணால் ஆப்ரேட் பண்ணலாம், நீங்கள் மனசுக்குள்ள என்ன வேணால் நினைக்கலாம், என்ன வேணால் நீங்கள் செய்யலாம். பட் வெளியில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொன்னா தான் தெரியும், இல்லாட்டி தெரியாது. சேம் CPU பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் ப்ராசரை பொறுத்தளவுக்கு அதில் வந்து கிராஃபிக்ஸ் யூனிட்னு ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அவுட்டரில் டிஸ்பிளே வரும், இல்லாட்டி வராது. இதுதான் மெயின் கான்செப்ட்டுங்க. ஸோ அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு அடிஷனலாக அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு கிராஃபிக் கார்டு ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வரும், இல்லாட்டி வராது. அது 5600G 5700G ஆல்ரெடி இன்பில்ட் கிராஃபிக்ஸ் வந்துடும். இன்பில்ட் கிராஃபிக்ஸ் இல்லாத மற்ற ப்ராசஸர்ஸ்க்கு அடிஷனலாக நம்ம ஒரு கிராஃபிக் கார்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து கான்செப்ட். அந்த GT 710 730 2GB கார்டாக இருக்கட்டும் 4GB கார்டாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கார்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஜஸ்ட் அவுட்புட் கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதிர்க்காது. அதுக்கு வந்து நம்ம 5700G போயிட்டோம்னா அதில் வர இன்பில்ட் AMD ரேடியன் கிராஃபிக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கார்டை விட நல்லா அவுட்புட் கொடுக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வர கார்ட்ஸ் 1050 Ti இருக்கட்டும், NVIDIAவை பொறுத்தளவுக்கு 1650 இருக்கட்டும், 1660 இருக்கட்டும், RTX 2060 RTX 3050 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3090 3090 Ti வரைக்கும் போகும். பட் உங்கள் பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் வராது. நம்ம இந்த இடத்துல மொத்தம் 3 பிளான் பண்ணலாம். ரைசன் 5 நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் 1050 Ti இல்லாட்டி 1650 Ti, அப்படி இல்லைன்னா RTX 3050 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரைசன் 5 தான், அது கன்ஃபார்ம். சரிங்க, ரைசன் 5 தான் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஃபிக்காக நம்ம RTX 3050 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த 1 lakhக்குள்ள எல்லாமே உங்களுக்கு ஷூட் ஆகிடும். சரிங்க, இதுதான். இதுக்கப்புறம் இந்த 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா மீதி எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ NVIDIAவில் இது. அதே சமயம் AMD கிராஃபிக் கார்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதில் 6400 XT 6500 இந்த மாதிரி கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு NVIDIA வேணுமா இல்லை இது வேணுங்களா? எதுனா பெஸ்ட்டாக இருக்கும் சார்? உங்களுக்கு பட்ஜெட் லோ எண்ட் தானே, ஸோ NVIDIAவே போய்க்கலாம் சார். ஓகே. CPU செலக்ட் பண்ணியாச்சு, GPU செலக்ட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது மதர் போர்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் உங்களுக்கு ப்ரிஃபர்டு மதர் போர்டு ஏதாச்சும் இருக்கா? மதர் போர்டு ஜிகாபைட் MSI. சரிங்க, MSI பெஸ்ட்டாக இருக்குமா? இதில் பெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது, உள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான். எல்லா பிராண்டுமே ஒன்று தான். பிராண்டை பொறுத்த அளவுக்குலாம் எதுவும் கச்சன்னு மாறாதுங்க. உள்ள இருக்க VRM நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், Gen 3 சப்போர்ட்டா Gen 4 சப்போர்ட்டான்னு பார்க்கணும், PCI 3.0 அந்த இது நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் கடைசியாக வந்து IO போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும், USB போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் நமக்கு எந்த இதெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி வேறு கிடையாது. அது போக உங்களோட ரைசன் 5 5600X ஃபியூச்சர் இப்போவே நீங்கள் RTX 3050 போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மதர் போர்டு எப்படி இருந்தால் B450 சீரிஸ் நம்ம பார்க்க மாட்டோம், அதுக்கு கீழேயும் பார்க்க மாட்டோம், B550 சீரிஸ் தான் பார்ப்போம். மினிமம் எல்லாமே 4 போர்ட் வந்துடும், எல்லாமே 128GB RAM வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். MSIலாம் சூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் மாடல் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஓகே, நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு 2-3 மாடல் நான் எடுத்து வைக்கிறேன். அதில் உங்களுக்கு எது வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் RAM வந்து 16GB. ஆனால் டெய்லி எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஒரு 3.5 hours, மேக்ஸிமம் 4 hours ஆகும். ஓகேண்ணா, நான் ஏன் இந்த டீட்டெயில் கேட்டேன் அப்படின்னா ரொம்ப மினிமமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க, நார்மலாக இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹவர்ஸ் அதிகமாக மாதிரி இருந்துச்சுன்னா ஹீட் சிங்கோட போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக SSD Gen 3 SSD வேணுமா Gen 4 SSD வேணுங்களா? இதுனா பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் Gen 3 பொறுத்தளவுக்கு என்ன மேக்ஸிமம் ஆஃப் 3300 MB/s வரைக்கும் ரீட் ஆகும். Gen 4 இருந்துச்சுன்னா 6600 MB/s வரைக்கும் ரீட் ஆகும். ஸோ ரீட் அண்ட் ரைட்டை கால்குலேட் பண்ணி தான் ஃபாஸ்ட் உங்களுக்கு இதாகுது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னா Gen 4 போய்க்கலாம், இல்லை அப்படின்னா Gen 3 நம்ம போய்க்கலாம். ஆனால் உங்கள் பட்ஜெட்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா Gen 4 எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது, Gen 3 தான் செட் ஆகும். 500GB Gen 3 போய்க்கோங்க, ஃபியூச்சரில் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். Gen 4 SSD இருக்கிறது அது சாம்சங்கே போய்க்கலாம். ஆனால் அடுத்தது ஹார்ட் டிஸ்க் 1TB இருக்குது, 2TB இருக்குது. 1TB பார்த்தீங்கன்னா 3100 வரும், 4TB போயிட்டீங்க, சாரி 2TB போயிட்டீங்கன்னா 4200 வரும். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சரி 2TB போட்டுக்கலாம். கிராஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணியாச்சு. பவர் சப்ளை எதுனா பெஸ்ட்டாக இருக்கும்? ஆனால்
டீப் கூல், கோர்சர், ஜியாபேட்டு, கூலர் மாஸ்டர். ஸோ இதில் எல்லாமே நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 550 வாட்ஸ் வேண்டாம், 650 வாட்ஸ் நம்ம போயாகணும். ஏன்னா 550 போனீங்க அப்படின்னா நெக் டு நெக் இருக்கும், கொஞ்சமாவது குஷன் ஸ்பேஸ் வேணும். ஸோ 650 போகிறது தான் பெஸ்ட்டு. 650 போய்க்கலாம். இதில் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே ஓரளவு எல்லாமே ஒன்று தான். வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம செலவு பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும். ஸோ பெட்டர் டீப் கூல் போய்க்கலாம், இல்லாட்டி EVGA போய்க்கலாம். எது பெஸ்ட்டாக இருக்கோ அது நம்ம போய்க்கலாம். சரி, லோயர்னா ஜிகாபைட் இல்லாட்டி டீப் கூல் பார்க்கணும். டீப் கூல் இஸ் பெஸ்ட். அதில் ஹைரன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க கோர்சர், கூலர் மாஸ்டர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக EVGA போய்க்கலாம். நான் அதான் பெஸ்ட்டாக. ஓகே, சரிங்கண்ணா. ஆனால் இது கேபினெட்னு வரும்போது எல்லாமே கண்ணை படிக்குது. சரி விடுங்க, கேபினெட் கூட நம்ம கடைசியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் இல்லைல்ல? இல்லைண்ணா, எனக்கு வந்து அதான் நாளைக்கு நல்ல நாள் வருது. சரிங்க, நாளைக்கு ஈவினிங், அதாவது இன்னைக்கு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து அப்படியே ஒன்று பண்ணுங்க. நைட்டு அதாவது இது நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஒன் டைம் இருக்கும். சரி, ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்ம தான் கண்டிப்பாக டைம் எடுத்து நம்ம பண்ணியாகணும். ஸோ ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு போய் கேபினெட் மட்டும் சர்ச் பண்ணுங்க. ஓகே, எந்த கேபினெட் வேணும்னு சொல்லி எடுத்து கொடுத்துறேன். எதாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன மிஞ்சி போனால் இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கேபினெட் நம்ம வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. இது வேண்டாம். என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒன்று பாருங்க, பார்த்துட்டு எனக்கு இதான் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா கேபினெட் ஊறப்பட்டது இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 350 மாடலுக்கு மேலே இருக்கு. ஸோ அதை நீங்கள் பிக்கு மட்டும் பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இதே கேபினெட்டில் நான் ஒயிட் கலர் ஒன்று பார்த்தேன். இதுதானே இதே இதில் அவைலபிள் இருக்குண்ணா? இருக்கு. அது ஆக்சுவலாக டெமோல அவைலபிள் இல்லை, பட் ஸ்டாக் இருக்கு. பிரச்சனை இல்லை. நான் வேற ஏதாவது பார்த்துட்டு கூட சொல்கிறேன். அப்படி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதைக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நல்ல மாடல் தானே. நான் மதர் போர்டு மட்டும் உங்களுக்கு காட்டணும். ஆமாங்களா, மதர் போர்டு மட்டும் பண்ணி. அதுக்குள்ள வேற ஏதோ டவுட் கேட்டீங்க, ஏதோ டெலிவரி டைம் எதுவும்? ஆமாண்ணா, அதனால பண்ணி தர முடியுமா நாளைக்கு ஈவினிங்? பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு ஏர்லி மார்னிங்காக கொடுத்துருங்க. சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறது அன்றைக்கி நைட்டே நாங்கள் முடிச்சு வச்சுட்டு தான் போவோம். ஏதோ 1-2 மட்டும் டிலே ஆகலாம். ஸோ நீங்கள் எனக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 10 o'clock, அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 9. ஸோ 10 o'clock நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஷோர்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங்குள்ள நான் எப்படியும் டெலிவரி கொடுத்துருவேன். அது பிரச்சனை. அதாவது ஒர்க் லோடு அதிகமாக இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும். ஒர்க் லோடு இல்லை அப்படின்னா 3 to 4 hours மேக்ஸிமம். ஓகே, இதோட கொட்டேஷன் மட்டும் எனக்கு கொடுங்க. கொட்டேஷன் கொடுத்துறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நான் கொட்டேஷனாக கொடுத்துறேன். இன்னும் மதர் போர்டு மட்டும் தான் பார்க்கணும். மதர் போர்டு எடுத்து கொடுத்துறேன் உங்களுக்கு. அது ஒரு 3 மதர் போர்டு காட்டுறேன். உங்களுக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேன். கீழே வாங்க, நான் உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட்டும் கொடுத்துறேன். சரி, ஓகே. வேற ஏதாவது கொரிஸ் இருந்தால் எனக்கு பார்த்து சொல்லுங்க. இதில் அப்கிரேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் அப்டேட் பண்ணுற மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுவுமே அப்டேட் பண்ண முடியாது இல்லை, எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வாரண்டி சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் எங்கிட்டே கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் 3 days அதுக்குள்ளே உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணி கொடுத்துறேன். வாரண்டி சப்போர்ட் நீங்கள் இங்கே கேளுங்க. ஒரு வேளை அங்கே யாரும் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். கொட்டேஷன் பாருங்க, ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபரன்சஸ் இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்க காமன் தான் பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். சரி, இதுக்கப்புறம் காமன் நானும் செக் பண்ணி பார்க்குறேன். இது பெஸ்ட்டாக எனக்கு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நாளைக்கு கன்ஃபார்ம் ஷூர் தான். ஒருவேளை டிஃபரன்சஸ் ஏதாச்சும் இருக்குது, ஏதாச்சும் ஆப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். சரி, கன்சிடரேஷன் வைங்க. ஏதாச்சும் டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ண கொடுத்தேன். கொட்டேஷன் நான் மெயில் பண்ணிட்டேன், கீழே ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்தேன். ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி பில்ட் பண்ணுறதுக்கு போகிறக்கான அதாவது கொட்டேஷன் வாங்குறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து போயிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ பிசி பில்ட் பண்ணுற வீடியோவும் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிசி பில்ட் பண்ணுற வீடியோ. அண்ட் நம்மளோட பிசி என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பைனரி கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணி, அதாவது எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஸோ ஒரு வெட்டரான ஒரு ஷாப்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைனரி கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து போகும்போது பிசி பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் போனேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு இந்த மாதிரி தான் அப்புறம் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அதாவது சூப்பராக பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நாம் வாங்குறமோ இல்லையோ ஸோ அது பார்த்தீங்கன்னா 2வது பட்சம் தான். பட் அவங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மூலியமாகவே நம்ம இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சூப்பரான ஒரு ஷாப்னே சொல்லலாம். நீங்கள் ஏதாவது இதே மாதிரி கொட்டேஷன் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட பிசி எந்த பட்ஜெட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் வந்து வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.